சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதே பெரிய விஷயம். நீங்க எதுக்காக இப்படி வெயில்ல உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க போராடிக்கிறோம். இல்லைங்க, நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்ட காலத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்து ராத்திரி பகலா பசி தூக்கம் பார்க்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சு வச்சுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் சீஃப் கெஸ்ட் இல்ல, உங்கள ஒருத்தி. உங்க கோரிக்கை நிறைவேறி நீங்க கம்பெனிக்குள்ள போற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டோ உங்களை விட்டோ போக மாட்டேன். இந்த போராட்டத்துல நான் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும். இல்லம்மா, வெயில் கடுமையா இருக்கு, உங்களால தாங்க முடியாதுமா. என்ன முன்னுக்கு கொண்டு வந்த நீங்கெல்லாம் வெயில்ல இருக்கும்போது நான் இருக்கிறதுக்கு என்ன? நான் ஒன்னும் வசதியான குடும்பத்துல பிறந்து வெயில் படாம வளர்ந்தவ இல்ல. சாதாரண குடும்பத்துல பிறந்து வெயில் மழையில காஞ்சி நனைஞ்சு வளர்ந்தவதான். என்னால இந்த வெயில தாங்கிக்க முடியும். மேடம், சௌந்தர்யா மேடம் தான் ஷாமியானா பந்தல் போட சொன்னாங்க. பரவாயில்லையே, போராடுறவங்களுக்கு ஆதரவா ஷாமியானா போட சொல்லிருக்காங்க. ஓ, அப்ப சீக்கிரமா மனசு மாறி நம்ம கோரிக்கையெல்லாம் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அங்க சௌந்தர்யா மேடம் அவங்க எவ்வளவு போராடினாலும் அவங்க நினைச்சது நடக்காது. பாவம், வெயில்ல கஷ்டப்பட வேண்டாம், ஷாமியானா போட்டு விடு, நிழல்ல எத்தனை நாள் வேணாலும் உட்கார்ந்து இருந்துட்டு போட்டோன்னு சொல்றாங்க மேடம். ஓ, அப்படியா? ஆமாங்க மேடம். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இந்த போராட்டத்தை நடத்தி ஜெயிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். இத நீங்க போய் உங்க எம்டி கிட்ட சொல்லுங்க. மேடம், அது போங்க, போய் சொல்லுங்க. ராஜேஸ்வரி சொல்றாங்க, அவங்க நினைச்சது நடக்காம இந்த போராட்டம் ஓயாது அப்படின்னு போய் சொல்லுங்க. சரிங்க மேடம். இவர் ஏன் கால் பண்றாரு? ஹலோ சுரேஷ் சார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒரு கிளையண்ட மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் அவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? சார், பெரிய பிரச்சனை சார், என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. என்ன சொல்றீங்க? நீங்க உடனே ஃபேக்டரிக்கு வாங்க சார். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன சொல்றீங்க? என்ன, ஏதாவது அர்ஜென்ட்டா உடனே கிளம்பி வரணுமா? ஆமா சார், லேபர்ஸ் 10 பேரை சௌந்தர்யா மேடம் வேலை விட்டு எடுத்தாங்கல்ல, அவங்கள திரும்ப வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லி தர்ணா மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்படி ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க. அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது சார், ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களோட அம்மாவும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க.